ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி இந்த டிஷ் வந்து நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு இந்த 4 சுவையும் கலந்து ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாங்காய் இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். துருவறதுல நல்லா நைஸாக துருவி இந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இந்த மாதிரி நைஸாக துருவிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்பு அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு நல்லா புளிப்பு சுவை உள்ள, நல்லா புளிப்பாக இருக்க மாங்காய் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மாங்காய் வந்து ருமானி தான். ருமானி வந்து காயாக இருக்கும் போது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாங்காய் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எண்ணெயிலே நல்லா மாங்காவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா தோலோடு கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோலை சீவியும் செய்யலாம், தோலோடையும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். சில பேர் க்யூபாக கட் பண்ணி போட்டு கூட செய்வாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து இந்த மாங்காய் வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையலாம் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ தட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். மாங்காய் வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாய்த்தூள், உப்பு போட்டோம் இல்லையா, தண்ணி ஊற்றினோம் இல்லையா, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் வந்து நீங்கள் கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மாங்காய் நல்லா வேகிறதுக்கான டைம் இது. ரொம்பவே இந்த டிஷ் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாங்காய் வேகிறதுக்குள்ளே நான் வந்து வெல்லம் வந்து நல்லா தூள் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், 5 மினிட்ஸ்னால் நம்ம துருவிக்கிறதுனால மாங்காய் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நான் தூள் பண்ணி வச்சுருக்க வெல்லம், ஓகே, அந்த வெல்லம் வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக, அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் வெறும்னே கூட நம்ம ஸ்வீட் மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சு கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஏன்னா 4 சுவையும் கலந்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாங்காய் நல்லா புளிப்புள்ள மாங்காய் கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த வெள்ளை கட்டி வந்து நம்ம போட்டது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி இந்த மாங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வெல்லம் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் சில குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் வெல்லம். ஸோ நல்லா கரையணும், அவ்வளோதான். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா நம்மளோட சுவையான மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. இது மாங்காய் பச்சடியும் சொல்லுவாங்க, மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. சூப்பரான டேஸ்டியான நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. Take care.